எங்கள் வீட்டில் மாடு கன்று போட்டிருக்குங்க. இதிலிருந்து நமக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு பால் வந்து நம்ம சீம்பு செய்யறதுக்காக எடுத்திருக்கோம். இப்போ நம்ம சீம்பு செய்யறதுக்கான சீம்பு பாலை கறந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிறோம். கூடவே ஏலக்காயை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சர்க்கரையை உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரையை கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி உள்ளே ஆட் பண்ணிடலாம். சீம்பு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு பொருளுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி அப்புறம் வந்து எலும்பு வளர்ச்சிக்கெலாம் ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகமாக கொடுக்குது. புரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க இது. இப்போ சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சீம்பு பால் வந்து கிடைக்கும்போது சீம்பு செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு உடல் வந்து இளமையாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க. இந்த சீம்பு வந்து கிடைக்கும்போது தான் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். எல்லா டைம்லேயும் வந்து மாடு கன்று போட்டு நமக்கு வந்து சீம்பு பால் கிடைக்காது. கிடைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சர்க்கரையை டேஸ்ட் பார்த்துட்டு இனிப்பு போதுமானு பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஏலக்காய் பவுடரை கடைசியாக லைட்டாக மேலே தூவி விட்டு கலக்கி எடுத்துக்கலாம். சீம்பு செய்யறதுக்கு தேவையான சீம்பு பாலை ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. டைஜஷன் ப்ராப்ளம் யாருக்காவது இருந்ததுன்னா நீங்கள் இது கூட சுக்கு ஆட் பண்ணி சுக்கு, சர்க்கரை, ஏலக்காய் இதை 3ஐயும் மிக்சியில் அரைச்சி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ குக்கரில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக வெதுப்பாக வச்சுருக்கலாம். இப்போ அதுக்குள்ளே இந்த சீம்பு பாலை வச்சுட்டு தட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாங்க. அடுத்ததாக குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் விட்டு இறக்கிடலாங்க. இப்போ நமக்கு சுவையான சீம்பு ரெடிங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் இந்த சீம்பு பால் வந்து அதிகமாக எங்கேயும் கிடைக்காது. கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்.